5000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ்க்கு நம்ம வந்து வந்திருக்கோம். கீழே மேலே எல்லாம் சேர்த்து கால் வலிக்குதே. இதான் மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஒரு பெரிய பெட்ரூம் வித் பெட். ஆப்வியஸ்லி பெட்ரூமில் பெட் இல்லைனா எப்படி. அண்ட் இது திறந்தோம்னா இது திறந்ததுக்கு அனுமதி வாங்கிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஹேலோ ஃபன் ஷோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹவுஸ் வீடியோஸ்க்கு வந்திருக்கோம். நான் வந்து ஹவுஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதாவது அந்த ஹவுஸ் டூர், ஹவுஸ் இன்டீரியர் நான் உங்களுக்கு காட்டுவேன் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ்க்கு நம்ம வந்து வந்திருக்கோம். கீழே மேலே எல்லாம் சேர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூம் மேலே இருக்குது. கீழே வந்துட்டு லிவிங் ரூம் அண்ட் ட்ரை கிச்சன், வெட் கிச்சன் சொல்லிட்டு ஒரு செம பாஷான ஒரு வீடு. ஸோ இந்த வீடை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ இது இன்டீரியர் எப்படி இருக்குது இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி. நான் வாங்க போகலாம். எக்ஸைட்டட் பிகாஸ் ஆஃப்டர் ஸோ லாங். பிகாஸ் லைக் என்னோட வீடு நான் உங்களுக்கு காட்டினேன், பட் அது இன்னும் நான் முடிக்கல. ஸோ அது நான் உங்களுக்கு அந்த இன்டீரியர்லாம் வந்து இதுக்கப்புறம் முடிச்சக்கப்புறம் நான் காட்டுவேன். பட் அதுக்கு முன்னாடியே ஐ கேன் மேக் அன் ஹவுஸ் டூர். ஸோ தட்ஸ் குட். ஸோ லெட்ஸ் கோ, நம்ம போகலாம். இந்த இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெளியில் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து இங்கே என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த லானோட சேர்த்து இந்த இடத்த வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு வுட்டன் பிளாங்க்ஸ் மாதிரி நிறையா போட்டு அங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. செம்ம ஒரு ஜாலியான சிட்டிங் ஏரியாவாக இருக்கும். ஈவினிங் டைமு இல்லை ஏர்லி மார்னிங்லாம் இந்த இடத்துல உட்காந்து டீ அடித்தோம்னா சும்மா சுற்றுதுங்க இந்த சேரு. ஓகே, நான் உட்காரும் போது அதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலி சேர் பார்க்கறதுக்கு ஒரு இப்படி இருக்கும்ல அந்த மாதிரி சேர் மாதிரி இருந்துச்சு. பட் இது சுற்றுற சேரு. ஸோ இந்த மாதிரி நம்ம உட்காந்து டீ குடிச்சிட்டு இந்த லானை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இந்த செட்டப் இது எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப்பாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸ்கோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளேஸு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் ஏரியா இருக்குது. ஸோ இப்போ யாராவது வராங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு, இங்கே உட்கார வைக்க மாட்டாங்க, உள்ளே கூட தான் போய் உட்கார வைப்பாங்க. பட் இங்கே உட்கார வைக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸு. இங்கே வந்து நம்மளுக்கு ரைட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷூ ரேக். ஸோ அதுக்கு மேலே வந்து செடிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி டக்கு இருக்குது, செடிங்க இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் அழகு பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போகலாம் வாங்க. இந்த இது லுக்கு கூட சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே நம்ம என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா டோர் ஆப்வியஸ்லி. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது. அண்ட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோயர் மாதிரி சொல்லுவாங்களா, இது ஃபோயரா இல்லை அது ஃபோயரா எனக்கு ஒழுங்காக தெரியல. பட் நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துடலாம். கீழே இப்படி வந்தோடனே இங்கே வந்து டைனிங் ரூம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு லிவிங் ரூம் பார்த்துடலாம். பிகாஸ் லிவிங் ரூம் தான் ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ there's a bathroom here. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. பியூட்டிஃபுல்லாக வந்து ஆக்சுவலி வந்து இந்த பாத்ரூம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு மினிமலாக இருக்குது, நிறையா பொருள் இல்லாமல். ஜஸ்ட்டு வந்து குளிக்கிறதுலாம் இல்லை. பாத்ரூம் நான் சொன்னேன், குளிக்கிறதா வச்சுக்காதீங்க. பட் ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம லிவிங் ரூமுக்கு வந்துட்டோம். திஸ் இஸ் த லிவிங் ரூம். லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா சோஃபாஸ் லைக் இந்த மாதிரி சோஃபாஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக கண்டெம்ப்ரரியா இல்லை வந்து கண்டெம்ப்ரரி ட்ரெடிஷ்னலும் கலந்த மாதிரியா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இட் லுக்ஸ் லைக் ரெண்டுமே கலந்த மாதிரி. எனக்கு சரி, நான் இன்றைக்கி லெக்கு போட்டேன்னா ஜிம்மில், அதனால் வந்து ஒரு மாதிரி கால்லாம் செமையாக வலிக்குது. அதனால் நிற்க முடியல, லைக் நடக்க முடியல, இந்த மாதிரி உட்காரும் போது டக்குன்னு வலிக்குது. ஸோ அந்த ப்ராப்ளமாக இருக்கனால ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பேன், நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் சோஃபா. அண்ட் இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகழகான இந்த சிலைகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய டீப்பாய். ஆல்சோ இங்கே வந்து இது இருக்குது, ரிக்ளைனர் இருக்குது இங்கே. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீட்டிங் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவி. ஸோ இந்த டிவி யூனிட் பார்த்திங்கன்னா கிளாஸுங்க, செம்ம கிளாஸாக இருக்குது. மினிமல், அதே நேரத்தில் வந்துட்டு நிறையா இருக்குது. அது உள்ள லைட்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த லைட்ஸ் வந்து அது காவ் பண்ணி அதுக்கு அழகாக இந்த இடத்துல அடிக்குது. ஸோ இட்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக மினிமலாக இருக்குது. மேலெல்லாம் இது. அண்ட் இங்கேருந்து நம்ம வெளியில் நின்றுருந்தோம்ல இவ்வளோ நேரம், அந்த இடத்த பார்க்கலான்றதில்ல, போகலாம். நைஸில் 2 விஷயம். ஒன்று வந்து இது, அதுக்கப்புறம் வந்து அது நினைக்கிறேன். எஸ். ஸோ கிளாஸு. ஸோ வேணால் கிளாஸ் போட்டுக்கலாம், இல்லை கிளாஸ் வேணால் காற்று வேணும் பட் வரக்கூடாது, கொசு வரக்கூடாதுன்னா இது போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில். இங்கேருந்தே நம்ம போய்க்கலாம், இங்கேருந்தே நம்ம வந்துக்கலாம். வெரி நைஸ். ஆக்சுவலி இப்போ வந்து ஆளுங்க இருக்கிற வீடு நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு தெம் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு பென்சில் அண்ட் மங்க். அவங்க தான் இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணாங்க, ஃபுல்லாகவே இன் அண்ட் அவுட் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக தான் அவங்க வந்திருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு தெம் as well. அண்ட் அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக அங்கேயும் வச்சுட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு திட்ட மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ லிவிங் ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா டைனிங்க்கு போகிறத வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு டோர்ஸ், ஸ்லைடிங் டோர்ஸ். அது லைக் ப்ரைவேட் ஆகிரும், ஒன்றுமே தெரியாது இங்கேருந்து பார்க்கும்போது. ஈஸியாக இப்படி தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நவ் இட்ஸ் லைக்
பெரிய இடமாயிருச்சு, இல்லை நான் சாப்பிட்றது யாரும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சம்திங் லைக் தட். அண்ட் வெல்கம் டு டைனிங் ரூம். டேம், திஸ் இஸ் வெரி குட் லுக்கிங் டைனிங் ரூம் ஆக்சுவலி. ரொம்ப பெருசு. 1 2 3 4 5 3 3 6 8 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரியான ஒரு இது டைனிங் ரூம். இது டைனிங் டேபிள். இது நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் பெயிண்டிங். இங்கே டேம்னு இருக்குது அந்த பெயிண்டிங் பார்க்கும்போது. இட்ஸ் அ பெயிண்டிங். எஸ், இட்ஸ் அ பெயிண்டிங். வாவ். ப்ரஷ்ஷில் பண்ணலாங்களா இல்லை வந்து அந்த இதில் பண்ணாங்களான்னு தெரில. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த பெயிண்டிங். அண்ட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அழகுபடுத்துறதுக்காக. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிச்சன். ஸோ இங்கே வந்து 2 கிச்சன் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ இங்கே ஒரு ட்ரை கிச்சன், அங்கே வந்து வெட் கிச்சன். ஸோ ட்ரை கிச்சன்னா இது எப்படி சொல்கிறது, இங்கே ஒரு கவுண்டர் இருக்குதா, இப்போ இந்த அவன் இதெல்லாம் இங்கேருந்து யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து இந்த இதெல்லாம் ஆகாது, ஒரு மாதிரி இந்த ஈரம் ஆகாது. ஸோ ட்ரை வெட். ஸோ அந்த மாதிரி ஒரு கிச்சன் இது. இங்கே வந்து எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் லுக்ஸ் குட்ல. ஒரு டைனிங் ஹாலோட சேர்த்து ஒரு கிச்சன் பார்க்கும்போது பார்க்க அழகாக இருக்குது. ஸோ அந்த ஒரு இது இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு டோர். ஸோ இங்கே இருக்குது டோர் இருக்குது. நம்ம நேராக வெளியேருந்து வந்தோமா உள்ள, இப்படி நேராக வந்துட்டு இப்படி உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஒர்க் பண்ண வராங்கல்ல, க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை ஒர்க் பண்ண வராங்களே, அவங்க அப்படி வீட்டுக்குள்ளே வந்து வரணும் அவசியம் கிடையாது. ஸோ அவங்க நேராக இப்படி வர்றதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க. அவங்க இப்படி வந்து இப்படி போயிடலாம் உள்ள. ஸோ அதுக்கு தான் இந்த டோர் வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. குட். அண்ட் தென் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து யார் பண்ண வரேன்னு தெரியல. இவங்க வீட்டில் இருக்கவங்களே பண்ணியிருக்கலாம், இல்லை டிசைனரும் பண்ணியிருக்கலாம். பட் ஐ லைக் திஸ். ஒரு ஊருக்குலாம் போயிட்டு அங்கேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். அண்ட் இட்ஸ் அ சூவினியர் மாதிரி இல்லை. ஸோ கொரியா, இட்டாலியா, புதாபெஸ்ட், சுவிட்சர்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, மை காட், இதெல்லாம் நம்மளும் போகணும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் இட் லுக்ஸ் வண்டர்ஃபுல். அப்புறமா உள்ள வெட் கிச்சன். ஸோ திஸ் இஸ் த வெட் கிச்சன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இந்த கதவை பூட்டிட்டு நம்ம இங்கே என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே மேலே போகலாமா இப்போ நம்ம. அப்புறம் பின்னாடி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது வாஷிங் ஏரியா அதெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இந்த ஏரியா இருக்குது. ஃபுல்லாக விண்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய விண்டோஸ் போட்டிருக்காங்க, லைக் ஃபுல்லி. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக விண்டோ. இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போக முடியாது. இட்ஸ் செக்யூர்ட் விண்டோ. பட் தென் லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் அதே தான். நெட் இருக்குது, அதுக்கடுத்து கண்ணாடி இருக்குது, நீங்கள் வந்து திறந்து பார்த்துக்கலாம். அண்ட் வெளியில் ஃபுல்லாக அந்த செடி வச்சிருக்கிறதுனால இட் லுக்ஸ் குட், இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ அண்ட் கீழே ஒரு ரூம் இருக்குது. இப்போதைக்கு உள்ளே வந்து ஆளுங்க படுத்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வி டோன்ட் டிஸ்டர்ப் திஸ் ரூம். பட் மேலே 3 ரூம் இருக்குது. அந்த 3 ரூம் காட்டுறேன் உங்களுக்கு நான். வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த இடத்துல வந்துட்டு அதாவது நம்ம இப்போ டைனிங் ரூம்லேருந்து இந்த ஒரு இடம் இருக்குல்ல, இதை வந்து செப்பரேட் பண்ணணும். பட் அதே நேரத்தில் வந்து இது ரொம்ப வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிட்டு கண்ணாடியில் கொடுத்து இங்கே ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி அழகு பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அகெயின் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேலே போகலாம். பூஜா ரூம் காட்ட மாட்டேன். ஸோ இட்ஸ் அ பூஜா பிளேஸ். ஸோ இந்த ஹாலுக்கும் இந்த கிச்சனுக்கு இந்த இது டைனிங் ஹாலுக்கும் நடுவில் ஒரு குட்டி ஸ்பேஸு அழகாக. அங்கே வந்து வா குட்டியாக நீட்டாக அழகாக, இட் லுக்ஸ் ஸோ க்யூட். ஒரு பூஜா ஸ்பேஸ். அண்ட் மேலே லைட் எரியுது. அந்த லைட் வந்து அப்படியே ஃபாலோ ஆகுது ஃபுல்லாகவே. இங்கே ஃபுல்லாகவே கண்ணாடி கொடுத்துருக்கனால அந்த லைட் எல்லா இடத்துக்கும் ஃபாலோ ஆகுது. நைஸ். 3 ஆஃப் ஆகுமா என்னன்னு தெரில. இட் மஸ்ட் பி லைக் தட். ஸோ அப்படியே மேலே போகிறோம். இப்போ நம்ம வாங்க மேலே போகலாம். ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 2 உடன் ஃப்ளோரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் ஆக்சுவலி லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. அது அப்படியே ஒரு மாதிரி பெருசாக அழகாக கீழெல்லாம் வந்து லைட்லாம் கொடுத்து அன்றைக்கி ஒரு பெயிண்டிங் இருக்குது அழகாக மேலே. கால் வலிக்குதே. ஸோ இப்போ நம்ம மேலே போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க அழகாக வந்து ஒரு சிமெண்ட்டில் இருக்கிற டிசைன் மாதிரி. அது ஒரு மாதிரி ஜிக்ஸாகா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே ஹால்ஸ் அண்ட் ரூம்ஸ் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்ம நேராக வரும்போதே வந்து கவு ஃபோட்டோ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எடுத்தோடனே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு ரூமாக இருக்கும். நான் இது என் வீடாக இருந்துச்சுன்னா, இப்போ அவங்க வீடாக இருந்தாலும் எனக்கு இது ஃபேவரட் ரூமாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஹோம் தியேட்டர் ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் பார்க்குறதுக்காக உங்களுக்கு வந்து லேசராக ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை வந்து நீங்கள் ஃபேமிலியோடையோ உட்காந்து படம் பார்க்குறதுக்கான ஒரு பிளேஸு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்னாடிலாம் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு 5.1 சரௌண்ட் சவுண்டில் நம்ம உட்காந்து படம் பார்க்கலாம் ஜாலியாக. பேசிக்ஸ்லாம் வச்சு கீழே எனக்கு இந்த ஃப்ளோர் ரொம்ப பிடிச்சிருக்கு. உடன் டைப்பில் ஒரு ஃப்ளோர் போட்டிருக்காங்க. உடன் டைல்ஸ், ஐ மீன் லைக் டைல்ஸ்லேயே வந்து உடன் ஃபினிஷில் வரும். அதுவா இல்லை ரியல் வுட்டா அப்படின்றது தெரியல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னால் வந்து அது கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு ஐ டோன்ட் நோ அபவுட் திங்ஸ். அண்ட் ஆல்சோ ஒரு கார்பெட் கீழே போட்டிருக்காங்க. ஃபீல்ஸ் அகெயின் குட். அண்ட் இங்கே வந்து ஒரு பால்கனி இருக்குது. அண்ட் பால்கனி வெளியே போனால் நம்ம என்னென்ன பால்கனியில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த பால்கனியில் வந்து லெமன் வச்சுருக்காங்க. லெமன் வச்சுருக்காங்க பாருங்க. ட்ரீ
இது குத்துது கிட்டக்க போனால் வர லெமன் ட்ரீ இப்படி தான் குத்தும். ஸோ இதில் ஃபுல்லாக லெமன் இருக்குது. நம்ம வீட்டுக்கு வேணால் லெமன் இப்படி எடுத்து இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இங்கே லைட்ஸ்லாம் கூட இங்கே போட்டு இங்கே ஃபுல்லாக பெபிள்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது என்னன்னா வந்து யூஸ்வலாக பெபிள்ஸ் இப்படி போட்டு வைப்பாங்க. ஏன்னா மழையில் பெய்யுது இல்லை இங்கே தண்ணி ஏதாவது இதுவாகுதுன்னா அந்த தண்ணி அப்படியே வடிஞ்சு இது உள்ள போய் அப்படியே இந்த இதில் போயிடும். ஸோ அது எப்படின்னா ஒரு ப்ரீமியம் வே ஆஃப் ஷோயிங் தட் வாட்டர் இஸ் கோயிங் சம்வேர். சரிங்களா? அப்புறமா வந்து இங்கே வந்து ஒரு ஃபுல்லாக இந்த செட் வச்சுருக்காங்க. இதில் வந்து இங்கே ஏதாவது பொருள் வச்சுக்கலாம். இங்கே வந்து ட்ராயர் பொருள் வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் நாட் அ நியூ ஹவுஸ். கட்டி கொஞ்சம் நாள் ஆகுதுனால இங்கே பீப்பிள் லிவிங். ஸோ ஐ கேனாட் ஓப்பன் அண்ட் ஷோ லைக் அஸ் ஐ யூஸ்வலி டூ. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து திறந்து காட்டிட்டோம்ல, அதனால் பண்ண முடியாது. இங்கே வந்து இந்த மாதிரி இந்த அழகு பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து ரூம்ஸ்க்கு போகலாம். இங்கே வந்து மொத்தம் 3 ரூம் இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒன்று வந்து பையனுக்கான ரூம், இன்னொன்று வந்து பொண்ணுக்கான ரூம். ஸோ அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இறங்க வேணாம், நம்ம இருக்கிறத பார்க்கலாம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஒரு பெரிய பெட்ரூம் வித் பெட். ஆப்வியஸ்லி பெட்ரூமில் பெட்லாம் எப்படி, அப்புறம் டிவி, அதுக்கடுத்து இங்கே வந்து 2 சோபா. யாருங்க அந்த சோபான்னு கேட்காதீங்க, அது ஒரு காமெடி. சோபாவில் நம்ம இப்படி உட்காந்துக்கலாம். லைக் நம்ம டிவி பார்க்கணும், இல்லை டிவி பார்க்குறதுக்கு டிவி பார்த்து அங்கேருந்து தான் நல்லா டிவி பார்க்க முடியும். நீங்கள் உட்காந்து தண்ணி குடிக்கணும், மேலேயே உட்காந்து தண்ணி குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உட்காந்து தண்ணி குடிச்சிக்கலாம். இந்த பிளேஸ் வந்து வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி லைக் அந்த செடி, அந்த பூ, அந்த மாதிரி இருக்க மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர் தான் அவங்க வந்து ஒட்டிருக்காங்க. அண்ட் அந்த லைட்ஸு இதெல்லாம் சேர்ந்து ஆனால் சொன்ன கண்டெம்பரரி ட்ரெடிஷனல் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மேட்டர். அண்ட் சைட் டேபிள்ஸ், 2 சைட் டேபிள்ஸ், அதுவும் வந்து அந்த பெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அந்த பெட் வந்து ஒரு ஒரு இதோட இருக்குது சேர்ந்து. அண்ட் இங்கே வந்துட்டு பீரோ. இவங்க இங்கேயே கப்போர்டு அவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே எதுக்கு பீரோ வச்சுருக்கீங்கன்னு நினைக்கலாம். பட் நான் வந்து இப்போ கேட்கல அவங்க கிட்ட. பட் ஸ்டில் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா வந்து சில பேருக்கு அந்த சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும். லைக் அந்த ஒரு பீரோ வச்சிருப்பாங்க, அது வந்து லைக் வாண்ட் திஸ் பீரோ வித் ஃபார் மீ, இதில் தான் நான் பொருள் வைப்பேன் வச்சிருப்பாங்க, இல்லை சென்டிமெண்டல் வேல்யூ. ஸோ அதுக்காக வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இட் லுக்ஸ் ஸோ கூல். கோத்ரேஜ் ஒன் நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காப்புல பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸர், அதாவது நம்ம மூஞ்சியை பார்த்துக்கிறதுக்கு பொருள்லாம் வச்சுருக்காங்க, எடுத்து மேக்கப்லாம் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ரு. திறந்து இங்கேருந்து நம்ம கீழேயும் பார்த்துக்கலாம் எல்லோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லாங் கர்டைன்ஸ். எனக்கு அந்த லாங் கர்டைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ என் வீட்டில் நான் லாங் கர்டைன்ஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலை நின்று லாங் கர்டைன்ஸ் போட்டிருக்கேன் நான். அண்ட் இது திறந்தோம்னா இது திறந்ததுக்கு அனுமதி வாங்கிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம், யாரும் பதறாதீங்க. ஸோ திஸ் இஸ் வாக்கிங் கிளாஸட். நீங்கள் வந்து நடந்து வந்து உள்ளே வந்து உங்கள் பொருள்லாம் வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கிளாஸட் இருக்குது, இந்த பக்கம் கிளாஸட் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் அயன் பண்ணுற இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே அந்த கிளாஸட்குள்ளவே பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் அண்ட் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. அஸ் ஆக்சுவலி ஹியூஜ் ஒன். ஐ லைக் திஸ் பாத்ரூம். இட்ஸ் த சேம் லைக் எப்படின்னா ஒரு மாதிரி லைக் இந்த ஒயிட் அண்ட் இதெல்லாம் வந்து இந்த இது போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஒரு பெரிய இதில் வந்து வாஷ் பேசின் இருக்குது. இது க்ளோஸ் பண்ண ஒரு குளிக்கிற இடம். ஐயோ என் வாய் ரொம்ப குளருது இன்னைக்கு. சரி நம்ம வெளியே போகலாம் வாங்க. ஸோ இப்போ அடுத்த ரூமுக்கு போக போகிறோம். நம்ம லைட்ஸ் பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் மாறுது. ஸோ இங்கே ஃபுல் மோஸ்ட் ஆஃப் ஒயிட் தான் எனக்கு பிடிச்ச கலர் தான். அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து ஒயிட் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒயிட் பாத்ரூம்லாம். So this is son's room. The son's room, I like this room better than master bedroom. You know why? It's sick man. இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பெட்டுக்கு அப்படியே சேர்ந்து மேலே அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த இலையெல்லாம் வச்சு போட்டு அப்படியே அந்த இதில் பின்னாடி அந்த பெட்டோட இதுலேருந்து அப்படியே லைட் வருது. இப்போ என்ன மாதிரி யோசிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண யோசனை கிடையாது, ஒரு சூப்பரான யோசனை. எட்டி பார்த்தா லைட்டு தெரியுது, ஆனால் இங்கேருந்து பார்த்தா லைட்டு தெரியல. அந்த லைட்டோட வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. ஸோ ஃபுல்லாக எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா இது வந்து லைக் ஃபுல்லாக ஒரு மாதிரி லைக் கிளாஸாக இருக்குது பெட்டு. இந்த வார்ட்ரோப்லேயே பார்த்தீங்கன்னா கண்ணாடி, தனியாக கண்ணாடி இல்லாமல் அதை மூடி திறக்கிறோம்னா அதிலே கண்ணாடி நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் நம்மளோட இதை. ஆல்சோ இங்கே ஒரு தனியாக ஒரு பெரிய கண்ணாடி. இது வந்து நம்ம இங்கே நின்று இந்த கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி அதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே இருந்து நம்ம வெளியே பார்த்துக்கலாமா? யா கைஸ், ஓ எஸ். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து வெளியே பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? ஐ லைக் திஸ் ஸோ மச். ஏன்னா நம்ம இங்கேருந்து வெளியே பார்த்துக்கலாம். பெரிய ஒரு சிட்டிங், ஒரே ஒரு சிட்டிங் தான். எந்திரிச்சோமா, உட்காந்தோமா, இங்கே டீ வந்துச்சா, குடிச்சோமா, அப்படியே டீ குடிச்சிட்டு பாத்ரூம் வந்துடும், டீ குடிச்சா போயிடலாம். அதுதான் பாத்ரூம் போகிறேன் இப்போ. ஸோ இப்போ இது வந்து பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அதுதான். ஸோ எடுத்த உடனே உள்ளே வந்தோடனே வந்து வாஷ் பேசின் இருக்குது. லெஃப்ட்டில் வந்து அந்த பக்கம் டாய்லெட் அண்ட் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக கண்ணாடி போட்டு குளிக்கிற இடம். அண்டு அந்த டாய்லெட் கொஞ்சம் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்குது. கீழே டைல்ஸ் எல்லா ஒரே மாதிரி ஃபுல்லாக கிரேஷாக இருக்குது. அண்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஒயிட் இல்லை, கொஞ்சம் ஒயிட்டாகவும் தெரியுது, ஆஃப் ஒயிட்டாகவும் தெரியுது. நைஸ் ஒன். இப்போ அடுத்து த லாஸ்ட் ரூம் தட் we are going to see today. இந்த ரூம்குள்ளே வந்தோடனே ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. அதே வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருக்குது. ரூமுக்கே ஒரு ஃபயர் கொடுத்த மாதிரி இருக்குது. அங்கே ஒரு லைட் இருக்குது, லைட்லாம் போட்டுருக்குது, சுவிட்ச் இருக்குது. எடுத்து ரூமுக்குள்ளே வந்தோடனே சுவிட்ச் போடணும் சொல்லிட்டு, அப்போ தான் வந்து ரூம் பிரைட் ஆகும். உள்ளே போய் சுவிட்ச் தர முடியாது. ஸோ யோசிங்க. அப்புறமா உள்ளே வந்து ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நம்ம உள்ளே வந்தோடனே ரைட்டில் ஏதாவது பார்த்துக்கலாம்.
இல்லை நீங்கள் உள்ளே வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போடும்போது பார்த்துக்கலாம். அண்ட் ஹியர் ஒரு பெரிய கிளாசெட்டு. அந்த கிளாசெட் வந்து இதில் வந்து கண்ணாடி கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது பார்க்க அப்படியே ஒரு டைல்ஸ் ஓட்டின மாதிரி இருக்குது. அண்டு ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொரசரன்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ள பொருள் இருக்கும், ஸோ டெஸ்ட் பண்ண தேவையில்ல. இது வந்து ஆக்சுவலி இது வந்து யூஸ்வலாக வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா இது வந்து இங்கே உட்காந்து கண்ணாடி பார்த்துக்கிட்டே வந்து இது பண்ணுவாங்களே, மேக்கப் பண்ணுவாங்க, மூஞ்சி இது பண்ணுவாங்க, அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ லெட்ஸே இப்போ இது இங்கே இப்படி திருப்பி போட்டு இந்த கண்ணாடி பார்த்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கண்ணாடி கட்டில் இங்கே அவ்வளோ தூரத்துக்கு கண்ணாடி இங்கே வர மாட்டாங்க. இது இப்படி இருக்கும், இப்படி இருந்துட்டு பண்ணுவாங்க. இங்கே லைட் இருக்குங்க, அந்த லைட்டே ஆன் ஆகி போடுறேன், அதான் பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம இங்கே இருந்து பார்க்கும்போது நம்ம லைட் மூஞ்சில் தெரியும். அண்ட் இந்த பெட்டில் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த மாதிரி லைட்லாம் கொடுத்து பெருசாக அல்ட்டிக்கல, வெறும் வால் டெக்கார் மட்டும் பண்ணியிருக்காங்க, ஒரு வால் பேப்பர் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். அதில் வந்து லைட்லாம் இல்லை. எனக்கு அதில் இருக்கிற லைட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் நம்ம வந்த இடம் இருக்குது தெரியுமா, அந்த வர இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து டோர்லாம் இல்லை, அப்படியே ஓப்பனாக இருக்குது. இவ்வளோ பெரிய டோர் ஓப்பனிங் வந்து இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய டோர் ஓப்பனிங் தான் இருக்குதோ இல்லையோ, இல்லை இது பெருசு, இது ஒரு பெரிய டோர் இல்லை, பெரிய ஓப்பனிங். அண்ட் இது ஃபுல்லாக வந்து சும்மா அப்படியே வந்து இதில் கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல செவுரில், ஸோ அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஐ லவ் தியர் ஃபால் சீலிங் செட்டப்ஸ். பென்சில் அண்ட் மாங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற லெவல் ஃபால் சீலிங் போடுவாங்க. மேலே ஃபால் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லைட்லாம் அப்படியே மேலே வரும். அண்ட் இந்த வீடு ஃபுல்லாகவே அது போட்டிருக்காங்க. லைட்ஸ்லாம் வந்து அங்கே ஸ்பாட் லைட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற இது வெளியே போகலாமா? நைஸ். ஸோ நைஸ், வெரி நைஸ் ஆஃப் தி ரூம். அந்த ரூமில் வந்து வெளில போக முடியாது. அந்த ரூமில் நல்ல டெக்கோர் இருக்குது, பட் வெளியே போக முடியாது. இந்த ரூமில் வந்துட்டு டெக்கோர் ஓகேவாக இருந்தால் கூட ஐ மீன் லைக் அந்த பின்னாடி இருக்கிறதுலாம் இங்கேருந்து வெளியே போய்க்கலாம். வேற மாதிரி வெயில் மட்டும் அடிக்கலாம், ஜாலியாக இருக்கும். சே, ஐ ஹேட் மை லைஃப். இங்கேருந்து நம்ம அப்படியே கீழே பார்த்துக்கலாம். கீழே ஹாய் சொல்லலாம், இதெல்லாம் பூச்செடி இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு குட் இதுவாக இருக்கும். அப்புறமா இந்த பக்கமே போயிட்டு இதை க்ளீன் பண்ணுறது இருக்குது. வெளியில் இருக்குல்ல, இதை க்ளீன் பண்ணுறது இருக்குன்னா இப்படி போய் க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க பாத்ரூம் குட்டி பாத்ரூமாக இருந்தாலும் ஃபேன்லாம் போட்டு வேற லெவல் பாத்ரூமாக இருக்குது. இந்த மாதிரி பாத்ரூமில் ஃபேன் இருந்தால் ஜாலியாக இருக்கும். நான் ரொம்ப நேரம் உட்காந்து ஃபோன் நோண்டுவேன் இதில் பாத்ரூமில். ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு ஃபேன் போட்டு ஜாலியாக நோண்டலாம். பட் வேணாம், அதெல்லாம் தப்பு. நான் ஃபேன் போட மாட்டேன். அகைன் இங்கே வந்து வேறு மாதிரி டைல்ஸ்லாம் கொடுத்து இன்னும் நீட்டாக பண்ணிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஐ லைக் இட் ஸோ மச். குட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வீடு. இந்த வீடு ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிச்சேன். ஆஸ் மச் அஸ் ஐ கேன் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடை காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு மட்டும் நான் சொல்கிறேன், இந்த இடம்லாம் சேர்க்காம. ஸோ இது வரைக்கும் நான் காட்டின வீடுலேயே ஐ திங்க் இதான் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வீடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிச்சதில் ஐம் ஹாப்பி. உங்களுக்கு இந்த வீட்டில் என்ன ஆஸ்பெக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆப்வியஸ்லி இது பண்ணது வந்து பென்சில் அண்ட் மாங்க். அவங்களோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து நான் அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் போட பார்க்குறேன். இன்னைக்கு செம்ம ரோலிங் வாயி, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாளைக்கு அது சரியாக போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. I'll see you guys in another video. Till then, bye. See you. Tata.